சாலிஹீன்களுடைய சபை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல லா யஷ்கி ஜலீசுஹும், அவர்களுடைய சொஹபத்தை பெற்றவர்கள், அவர்களை பற்றி பேசப்படுகிற சபைகளுக்கு வருகை தந்தவர்கள் துர்பாக்கிய நிலைக்கு எப்பொழுதுமே தள்ளப்பட மாட்டார்கள். ஷகாவத்துங்கிறது அவங்க வாழ்க்கையை தொடவே தொடாதுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷகாவத் இல்லைன்னு சொல்லிட்டாலே நம்ம சாதத்தாக ஆயிட்டோம்னு அர்த்தம், நற்பாக்கியத்தை பெற்றுவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எத்தனையோ பேர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதில் ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஷ்கி ஜலீசுஹும்ங்கிறாங்க. ஜலீஸ்னா என்ன தெரியுமா? அந்த சபையில் வந்து உட்கார்றதுக்கு பேர் தான் ஜலீஸ். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் இதை கேட்குற நசீபை கொடுக்குறான். இந்த விஷயங்களை எத்தனையோ பேர் கேட்பாங்க, எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. கேட்குறதும் பார்க்குறதும் அதுவும் பாக்கியம்தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நசீபாவது அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மஜ்லிஸில் வந்து கேட்குறது இருக்குது பாருங்க. வலிமார்கள் சாலிஹீன்களை பற்றி அவங்களுடைய மஜ்லிஸை பெற்றவர்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில் நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா செஞ்சிருக்கிறான். மஜ்லிஸில் வந்து சாலிஹீன்களை பற்றி பேசப்படுகிற இந்த சபையில் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு பெரிய பங்கு நசீபை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? தந்திருக்கிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வலிமார்கள், நாதாக்கள் யார்? அவர்கள் இறைநேசர்கள் யார்? இந்த உலகத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்லாமிய உலகத்தை அவங்களால் பெற்ற இஸ்லாமிய உலகத்தினுடைய நன்மை என்ன? அவங்க இந்த உலகத்திற்கு செய்த பணி என்ன? வலிமார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள். அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் உலகம் முழுக்க இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்குதுன்னு சொன்னால் இதனுடைய பின்னணியில் இறைநேச செல்வர்களினுடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற தலைப்பில் தான் எனக்கு பேசுவதற்காக வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. வலிமார்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை சந்திச்சிரும் என்பதை பற்றி முதல் விஷயம், வலிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த உலகம் பெற்ற பாக்கியங்களில், மாற்றங்களில் முதல் என்னன்னா ருயத்து சாலிஹீன். அவுலியாக்களையும் இறைநேசர்களையும் வலிமார்களையும் நாதாக்களையும் பார்ப்பது இருக்குது பாருங்க, அது ஏற்படுத்தின மாற்றம். அவங்கள பார்த்தாலே மாற்றம் வரும். அவங்க நம்மளை பார்த்தான்னா ஒரு பெரிய மாற்றமே வரும். முதல்ல ருயத்து சாலிஹீன், சாலிஹீன்களை பார்க்கறதுங்க, பார்க்கறது அவ்வளோ பெரிய மாற்றங்கள் என்ன செய்யும்? ஏற்படுத்தி தரும். அவுளியாக்களை நாம் பார்க்கறதும், நாம் அவுளியாக்கள் நம்மளை அவுளியாக்கள் பார்க்கறதும், சாலிஹீன்கள் பார்க்கறதும், இப்படி ஏற்பட்ட மாற்றங்கள்ங்கிறது உலகத்தில் நிறைய. மிக மோசமானவர்களாக வாழ்ந்தவர்கள், வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் சாலிஹீன்களுடைய பார்வை பற்றும், அவங்க மேலே பார்வை பட்டுடுச்சுன்னு வைங்க, அந்த பார்வையில் இருக்கிற ஒரு பெரிய தசீருங்க, ஒரு பெரிய அசர் இருக்குது. அதில் பார்வையால் புரட்சி செய்தவர்கள் வலிமார்களை முதல்ல நம்ம வழங்கணும்னு நினைச்சேனும். அவுலியாக்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்தின முதல் புரட்சி என்ன? பார்வை புரட்சி. அவங்க பல பேர்களை தங்களுடைய பார்வையின் வழி அந்நல்லுரா அந்நல்லுரா. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுவை பற்றி அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லா அவங்க ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லா இருக்கிறாங்களா, பெரிய சீதேவி. அவங்கள பற்றி
யாரு? அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லா ரொம்ப சிலாகித்து பேசுறாங்க. அல்லாஹு அக்பர். அபா யஸீதுல் பிஸ்தாமி யார் தெரியுமா? அவங்கள பார்த்தா அல்லாஹு அக்பர் ஈமான் கல்புல நிறைஞ்சு போகும். வலிமார்களை பார்த்தாலே கல்புல என்ன ஏற்படுமா? அல்லாஹ் அவங்கள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குதுங்க. ஏன் நான் முதல்ல ரூயத்துல்லாவை சொல்றேன் தெரியுமா? ஒவ்வொரு நிலையாக வர வலிமார்கள் இந்த உலகத்தில் ஈமானிய புரட்சி செஞ்சாங்க. தன்னை சுற்றி இருக்கிற சமூகத்தை சாலிஹீன்களாக தௌபா சமூகமாக மாற்றினாங்க. குற்றவாளிகளை நல்லவர்களாக மாற்றினாங்க. பாவிகளை தௌபா செய்ய வச்சாங்க. காஃபிர்களை களிமா சொல்ல வச்சாங்க. எதை வச்சு செஞ்சாங்க? முதல்ல அவங்களுடைய அந்த நவர் தான், பார்வை தான். பார்வை ரொம்ப விசேஷமானது. அவங்க பார்வை நம்ம மேலே படணும், நம்ம பார்வை அவங்க மேலே படணும். அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் யாராவது பார்த்தாங்கன்னா கல்புல அப்படியே ஒரு கலக்கம் ஏற்படும், ஒரு ஈமானிய உணர்வு ஏற்படும் அப்படின்னு அபுல் ஹசன் ஹர்கானி ரஹிமஹுல்லா பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வஹாபி மாதிரி ஒருத்தன் எழுந்திருச்சு அபு ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட தான் அபூஜஹில் பார்த்தான், ரசூலுல்லாஹ்வை பார்த்துமே அப்படி ஒன்றும் ஏற்படலையே, நீங்கள் அபா யஸீதுல் பிஸ்தாமியை பற்றி பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ் மடையனை, அபூஜஹில் என்ன ரசூலுல்லாஹ்வை முஹம்மது இப்னு அப்துல்லாவா தான் பார்த்தான், அவன் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கல. அவன் பார்வை எப்படி இருந்துச்சு? முஹம்மது இப்னு அப்துல்லாவுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பார்க்கிறீங்களோ அப்படித்தான் அவர்கள். வலிமார்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள் அவங்கள்ட்ட இருந்த அந்த ஃபைலான அந்த பரக்கத்தை, அந்த பாக்கியத்தை, அந்த நசீபை நம்ம பெறணும்னு சொன்னா பாத்திரம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பிச்சை போடுவாங்க. நம்ம பாத்திரத்தை எப்படி வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு முன்னாலங்கிறது முக்கியம் இல்லையா? நாம பார்க்குற பார்வை எப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அபூஜஹில் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் பார்க்கலையே. அவன் ரசூலுல்லாஹ்வை எப்படி பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்கணும்ங்கிறத சித்தீக் ரலியல்லாஹுடைய பார்வையில் அவன் பார்த்துருக்கான். பார்க்குற பார்வை இருக்குது இல்லையா? ஒரு பார்வைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதா? கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குது. கண் திருஷ்டி அல் ஐன் அப்படின்னு ஹதீஸ் ஷரீஃபில் வருது. கண் திருஷ்டி என்னென்ன வேலையெல்லாம் செய்யும், கண் திருஷ்டி என்னமெல்லாம் செய்யும், அவ்வளோ ஆபத்தானது அது. கண் திருஷ்டியை பற்றி நீங்கள் ஹதீஸுகளில் நிறைய படிச்சிருப்பீங்க. கண் திருஷ்டிக்காண்டியே இறக்கப்பட்ட ஆயத்து தான் எது? குலௌது பிரபில் ஃபலக், குலௌது பிரபின் நாஸ். ரெண்டு சூறா எதுக்காக இறக்கப்பட்டுச்சு? கண் திருஷ்டிக்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வய்யகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம். நபியே, அவர்கள் தங்களுடைய பார்வையால் உங்களை சரிச்சரலாம்னு நினைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என்ன செய்யறான்? பார்வையால் சரிக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ பார்வையில் சரிக்கிறதுக்கு உண்டான ஆற்றல் எதுக்கு இருக்குது? பார்வைக்கு இருக்குது. கண் திருஷ்டிங்கிறது அவ்வளோ ஆபத்தான பார்வை. ஒரு சஹாபி குளிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தர் அந்த பக்கமாக கடந்து போனார். கொஞ்சம் லேசாக அவர் பார்த்துட்டாரு. அவர் மேனி நல்ல வெண்மையாக இருக்குது. இவர் என்ன வெள்ளையாக இருக்குது, என்ன கலராக இருக்கிறாரு, என்ன அழகாக இருக்கிறாரு, என்ன அழகாக இருக்கிறார். அவ்வளோதான், அந்த பார்வை தான். உடனே அவர் மயங்கி விழுந்துட்டார். தூக்கிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. ஒரு கெட்ட பார்வை எவ்வளவு வேகமாக எஃபெக்ட் இருக்குது ஹதீஸில். கண் திருஷ்டி அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. அல் ஐனு யுதுகிலுல் கபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல் ஐனு யுதுகிலுல் கபர். கண் திருஷ்டி இருக்கிற ஒருத்தனை மயக்கம் போட வைக்கும், ஒருத்தனை நோயாளியாக்கும். உச்சகட்டமாக சொன்னாங்க, கண் திருஷ்டி ஒருவனை கபூர் வரைக்கும் கொண்டு போயிடும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கெட்டவனுடைய பார்வைக்கு இவ்வளோ சக்தி இருக்குமானால் சாலிஹீன்களுடைய பார்வைக்கு ஏன் பவர் இருக்காது? ஒரு தீய பார்வை, தீயவனுடைய பார்வை, அந்த பார்வைக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அப்போ வலிமார்களும், நாதாக்களும், சாலிஹீன்களும், அவுலியாக்களும் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய ஈமானிய புரட்சியை இன்னைக்கு உலகத்தில் பூரா செஞ்சிருக்கிறாங்கன்னா சத்தியமிட்டு நாங்கள் சொல்கிறோம், இந்த உலகம் முழுக்க
மிகப்பெரிய ஈமானிய சுடர். இன்னைக்கு 20-25 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது அந்த வலிமார்களான நாதாக்கள் கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலான் ரலியல்லாஹு அன்ஹு, காஜா முஈனுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு, ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரலியல்லாஹு அன்ஹு, நக்ஷபந்தியா தரீகாவினுடைய காதிரியா, ஜிஸ்தியா, ரிஃபாயியா, ஷாதிலியா, அக்பரியா, ஒய்சியா, உலகத்தில் எத்தனை தரீகாக்கள் இருக்குதோ உலகம் முழுக்க இந்த தரீகாக்கள் தான் உலகம் முழுக்க ஈமானிய சுடரை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த கான்காக்கள் தான், அந்த ஜாவியாக்கள் தான், அந்த அதை தோற்றுவித்த மிகச்சிறந்த வலிமார்களும் நாதாக்களும். உங்களுக்கும் எனக்கும் என்ன அட்ரஸ் இருக்கிறது? எத்தனை பேர்களை நம்ம களிமா சொல்ல வச்சோம்? எத்தனை பேர்களுக்கு இஸ்லாத்தை அடையாளம் காட்டணும்? ஆனால் வலிமார்களுடைய வாழ்க்கையை படிச்சிருக்கிறீங்களா? சர்வசாதாரணமா நான் இங்க சொல்றது பார்வையில் மட்டும்தான். அடுத்தடுத்து அவங்க பேசுனது, அவங்க அமலால, அவங்க ஹாலால, அவங்க செய்த அடுத்தடுத்த நிலைகள் பார்வைக்கு மட்டுமே இவ்வளோ பெரிய. ஏன்னா வலிமார்கள் அந்த பார்வையினுடைய சக்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமார்களை அடையாளப்படுத்தும் போது முதல்ல சொல்றது என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லதீன இதா ருஉ ஸுக்கிரல்லாஹ். நீங்க பார்த்தா அல்லாஹ்வை காட்டிடுவாங்க. வலிமார்களுக்கு அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொல்றாங்க? அவுலியாக்கள்னா யாரு? நாதாக்கள் சாலிஹீன்கள் யாரு? குதுபுமார்கள் யாரு? அவங்கள பார்த்தா போதும் அல்லாஹ்வை நினைவு காட்டிடுவாங்க, அல்லாஹ்வை காட்டிடுவாங்க, தன்னை மறைச்சிருவாங்க. தன்னை அல்லாஹ்ட்ட ரப்புட்ட தன்னை ஃபனாவாக்குனதுனால அவங்க தெரிய மாட்டாங்க, ரப்ப காட்டுவாங்க, ரப்பனுடைய திக்ர் தான் காட்டுவாங்க, முன்னால நிற்கும். இவங்க தான் வலிமார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல இதா ரு, அவர்கள் பார்க்கப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அவங்கள பார்க்கணும்னு அர்த்தம். வலிமார்களை முதல்ல பார்க்கணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தேடுங்க, வலிமார்களை தேடுங்க, தேடி போய் பாருங்க. குர்ஆன்ல அற்புதமான ஒரு வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து தேடி போக சொன்னான். ஒரு நபி அல்லாஹ் தேடி போக சொல்றான். ஏன்? கஷ்டம் இருக்கும், வலிமார்கள் சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டாங்க. அந்த தேடல் பயணத்தில் கஷ்டம் இருக்கும். லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது தானே, இந்த பயணத்தில் என்ன கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஷரியத் பயணத்தில் கஷ்டம் இருக்காதுங்க, ஆனால் தரீக்கத்துக்கு வந்துட்டா வலிமார்கள் நாதாக்களை தேடுறதுல கஷ்டம் இருக்கும். தேடி போங்கிற அல்லாஹ் ஒரு நபியை தேடி போக சொன்னான். போய் தேடணும் அவங்கள்ட்ட. பார்வை புரட்சி. அந்த இடம் அல்லாஹ் சொல்லுவான். எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? மஜ்மா அல் பஹ்ரைன், ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடம். ரெண்டு கடல் ஒன்று சேருகிற இடத்துல அந்த வலியுல்லாஹ் இறைநேசர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. அது என்ன கடல்? வெளிப்படையில் நம்ம ரெண்டு கடல் சங்கமிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தஃப்சீரில் என்ன எழுதுவாங்க தஸவுஃபினுடைய முஃபஸ்ஸிரீன்கள்? பஹ்ரு ஷரீஅத்தி வத் தரீகத், ஷரீஅத்தினுடைய தரீகத்தினுடைய கடல் சங்கமிக்கிற இடம் அது. அந்த இடத்துல என்ன நடக்கும், என்ன நடந்துச்சு? இவங்க கொண்டு போன செத்த மீனுக்கு உயிர் கிடச்சி கடலில் போச்சு. ஆனால் என்ன அர்த்தம்? சாலிஹீன்களும் வலிமார்களும் இருக்கிற இடத்துல செத்து போன இதயங்களுக்கு ஹயாத்து கிடைக்கும். அது அவங்களுடைய இடத்தினுடைய அடையாளமே குர்ஆன் அல்லாஹ் இப்படி தான் அடையாளப்படுத்தினான். அந்த இடத்து ஹயாத்து கிடைக்கிற இடம் அது. உலகத்தில் வலிமார்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த விலாயத்தினுடைய தரீக்கத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்? வலிமார்கள் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய புரட்சி செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய பாக்கியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கண்டங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வலிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சான். கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலான் ரலியல்லாஹு அன்ஹு உலகம் முழுக்க அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு ஏரியாவை கேட்டாங்க. இந்தியாவை கேட்கிறார்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுட்ட ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி அவங்க கேட்டாங்க. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இந்தியாவை காஜா முஈனுத்தீன் சிஷ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போன இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜியாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக உத்தரவு பெற்று இந்தியாவிற்குள் வருகிறார்கள்.
இந்தியாவிற்குள் வருகிறார்கள். செய்த புரட்சி என்ன? அல்லாஹு அக்பர். நக்ஷபந்தியா தரீகாவினுடைய ஒரு மிகச்சிறந்த கலீஃபா ஹாஜா குலாம் ஹசன் ரஹிமஹுல்லா. நான் ஒவ்வொரு தரீகாவினுடைய ஒவ்வொரு ஷேகுமார்கள் அவங்க ஏற்படுத்தின இந்த உலகத்தினுடைய ஈமானிய தாவா புரட்சி ஒவ்வொன்றையும் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவோம். இப்படி ஒரு ஷேக் இருந்தாங்கங்க, ஹாஜா குலாம் ஹசன் ரஹிமஹுல்லா, நக்ஷபந்தியா தரீகாவினுடைய கலீஃபா. என்ன செஞ்சாங்க? அவங்க ஈமான் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் பல பேர்களுக்கு களிமா சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்கள கொண்டு வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, கேஸ் போட்டாங்க. வழக்கு என்னன்னா, இவர் கட்டாயப்படுத்தி களிமா சொல்ல வைக்கிறாரு. கொண்டு வந்து கோர்ட்டில் ஏற்றப்பட்டார். ஜட்ஜி கேட்குறாரு, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கட்டாயப்படுத்தி களிமா சொல்ல வைக்கிறீங்களாமே, உண்மையா அப்படின்னு கேட்டார். அந்த கோர்ட்டில் வேலை பார்ப்பாங்கள்ல நான் முஸ்லீம், நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. இவர் கோர்ட்டினுடைய கூண்டில் நின்றுட்டு ஒருத்தரை கை காட்டினார். ஒன்று நானாப்பா களிமா சொல்ல சொன்னேன்னு ஒரு நான் முஸ்லீமை கை காட்டினார். அவர் களிமா சொல்லிட்டார். ஒன்று நானா களிமா சொல்ல சொன்னேன், அவர் களிமா சொன்னார். இப்படியே 5-6 பேர் விரலை மட்டும்தான் காட்டினாங்க, நானா களிமா சொல்ல சொன்னேன். ஜட்ஜி சொன்னார், என் பக்கம் விரலை நீட்டிராதீங்க, நான் கேஸை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்ட்டார். அவர் அந்த பார்வைக்கு அவ்வளோ பெரிய புரட்சி இருக்குங்க. அது அந்த பார்வையில் இருக்கிற புரட்சி இருக்கு பாருங்க. அல்லாஹு அக்பர். அவங்கள பார்த்து களிமா சொன்னவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? ஏன் அல்லதீன இதாரு ஒதுக்கிறல்ல, அவங்கள பார்த்துட்டா அல்லாஹ்வுடைய நினைவு வந்துடும், அப்படி வர வச்சிருவாங்க. இப்படியெல்லாம் பார்வைகளால் இந்த உலகத்தில் இன்னைக்கு வலிமார்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி நினைக்கிறோம்? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு கௌசனாவை பார்க்குறதுக்காக வேண்டி ஒரு 3 மாணவர்கள் முடிவு பண்ணி போய்ப்பா சந்திச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்க. அதில் ஒரு ஆள் சொன்னாப்புல, அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், என்னமோ பெரிய ஷேக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு டெஸ்ட்டு வச்சுருவோம், ஒரு கேள்வி ஒன்று மசாயில் ஒன்று நான் கேட்குறேன் என் திறமைக்கு, அந்த கேள்வியில் அவர் திணறிடுவார், கேள்வி கேட்குறதுக்குன்னே நான் வரேன், டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு நான் வரேன். பல பேர் அப்படி தானே ஷேக்குமார்களுக்கு டெஸ்ட் வைக்கிறது. இந்த எண்ணத்தில் இன்னொருத்தர் சொன்னார், நான் சந்திக்கிறதுக்காக வேண்டி வரேன், என் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப கஷ்டத்துக்காக துவா செய்யணும் எனக்கு அதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் துவா செய்ய சொல்ல வரேன், என் தேவைக்காக நான் என்ன அவங்கள்ட்ட சொல்லு. 3வது ஒருத்தர் அவர் சொன்னார், நான் டெஸ்ட் வைக்கவும் வரல, தேவை கேட்க வரல, வந்து அவங்க சபையில் உட்காந்து அவங்க பார்வை என் மேலே பட்டா போதும், அந்த பார்வை என் மேலே பட்டுட்டா போதும், அதுக்காக மட்டும் வரேன். 3 பேரும் போனாங்க. போய் கௌசநாயகம் ரலியல்லாஹு அவங்க முன்னால் போய் உட்காந்தாங்க. கௌசநாயகம் முதல்ல நான் டெஸ்ட் வைக்க வந்தேன்னுங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு வந்தார் இல்லையா, அவனை கூப்பிட்டாங்க, வா, நீ என்ன கேட்க வந்திருக்கியோ அந்த மசாலாவையும் அதற்கான பதிலையும் நானே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. கேள்வியை நானே சொல்கிறேன், மஸ்அலத்துக்க கதா ஓ ஜவாபுஹா கதா, நீ என்ன மடக்கணும் நினைச்சு வந்த அந்த கேள்வி இதுதான், அதுக்கு பதில் இதுதான். இன்னி அரா நாரல் குஃபுர், உன்னுடைய வாயில் குஃபுருனுடைய நெருப்பை பார்த்துட்ட, நீ முர்த்தத்தா மௌத்தா போவன்னு சொல்லி அனுப்பிட்டான். ஒதுலாலம் ரலியல்லாஹு அன்ஹு வலிமார்களை சோதிக்கிறது, வலிமார்களை கேவலப்படுத்துறது, வலிமார்கள் விஷயத்தில் இது அல்லாஹ்வுக்கு. 2வது உள்ளவர், நீ துன்யாவுக்காக வந்திருக்கிற, இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிற, உன் தேவை நிறைவேறும், சரி போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 3வது உள்ளவர், நீங்கள் வெறுமனே என்னுடைய ஃபைலானையும் பரக்காத்துகளையும் வாங்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் எங்கூடையே இருங்கன்னு கூட வச்சுக்கிட்டாங்க.
இன்றைக்கி வழிமார்கள் இன்றைக்கி இந்த 3 வகையாக தான் இன்றைக்கி இந்த சமுதாயம் பயன்படுத்துது. ஒன்று, ஒரு கூட்டம் அவங்கள இழிவுபடுத்தி இந்த மாதிரி வழிமார்களை, இன்னொரு கூட்டம் துன்யாவினுடைய தேவைகளை மட்டுமே நிறைவேற்றிக்கிறது, இன்னொரு கூட்டம் தான் ரொம்ப விவரமான கூட்டம், வழிமார்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப விவரமானவங்க, பாக்கியமானவங்க. இந்த உலகத்தில் அவர்களுடைய பார்வையால் ஏற்பட்ட புரட்சி நிறைய பேர்களை இப்படி களிமா சொல்ல வச்சாங்க. ஒரு பார்வை தான், ஒரு இஷாரா தான், ஒரு சைகை தான், ஒரு விரல் நீட்டுவாங்க, கண்ணை காட்டுவாங்க, களிமா சொல்லிடுவாங்க. இரண்டாவது இருக்குது, வழிமார்களால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள்ல அவங்களுடைய உபதேசங்களால், அவங்க பேச்சு. இரண்டாவது என்ன, அவங்க பேசுனாங்கன்னு சொன்னா அதன் மூலமாக ஏற்பட்ட மாற்றங்கள். அல்லாஹ் அக்பர். மவாஇலு, அவங்களுடைய உபதேசங்கள் சொன்னா, அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு வாரத்தில் திங்கள் வியாழக்கிழமை 2 நாள் உபதேசம், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வாரத்தில் ஒரு 3 நாள் உபதேசத்துக்காக வேண்டி அவங்க செய்த உபதேசங்கள் எல்லாம். ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அக்பர், போய்கிட்டே இருந்தாங்க ஒரு ஊராக. இன்னைக்கும் கூட வட இந்தியாவில் இவ்வளோ பெரிய முஸ்லீம்கள், இவ்வளோ பெரிய முஸ்லீம்கள். எப்படி இவ்வளோ முஸ்லீம்கள்? எப்படி 800 வருஷம் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க. 800 வருஷம் ஆட்சி. எப்படி ஆட்சி? முகலாயர்களில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையானவர்கள் எல்லாமே ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஹலீஃபாக்களுடைய முரீதுகள், ஹலீஃபாக்களுடைய முரீது. 800 வருஷம் இந்தியாவினுடைய ஆட்சிங்கிறது வழிமார்கள் வகுத்து தந்தது தான். எவ்வளோ பெரிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய, இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஈமானியதாரிகள், எவ்வளோ பெரிய மோமின்கள், முஸ்லீம்கள், நானும் நீங்களும் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். சுல்தானுல் ஹிந்து, இந்தியாவினுடைய சுல்தான் ஹாஜா முஈனுத்தீன் அஜ்மீர் ரலியல்லாஹு, ஒரு பயணம் டெல்லியிலிருந்து அஜ்மீருக்கு போன ஒரு பயணத்தில் மட்டுமே 80,000 பேர்கள் களிமா சொன்னதாக வரலாறு. ஒரு பயணத்தில் மொத்தம் 90 லட்சம் பேர். அன்றைக்கு, இன்றைக்கு இல்லை, இன்னைக்காவது இந்தியாவில் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அன்றைக்கு எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருப்பாங்க இந்தியாவில்? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் 90 லட்சம் பேர்களை களிமா சொல்ல வச்சாங்க. எல்லாம் ஒரு பயணத்துக்கு போயிட்டு உள்ளே வராங்க வீட்டுக்கு, ரொம்ப சந்தோஷமாக வந்து உள்ளே வந்து நுழைஞ்சாங்க. ஹாஜா முஈனுத்தீன் அஜ்மீர் ரலியல்லாஹு உள்ளே வந்த உடனே அவங்க அம்மா கேட்டாங்க, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு கேட்டேன். ஆமாம்மா, இந்த பயணத்தில் நான் ஒரு பயான் பண்ணேன், அந்த பயானில் 10,000 பேர்கள் தௌபா செஞ்சு திருந்திட்டாங்க. இந்த பயணத்தில் 10,000 பேர்கள் களிமா சொல்லி தௌபா சொல்லி திருந்திட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, இதில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் பங்கு இருக்குது. என்ன பங்கு சொன்னாங்களாம்? உனக்கு சிறு வயசில் தாய்ப்பால் கொடுக்கிற பொழுது கூட நான் ஸலவாத்து ஓதிட்டு தான் தாய்ப்பால் கொடுப்பேன். ஒரு தாயினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கூட அந்த முஹப்பத்தை பாருங்கள். நான் ஸலவாத்து ஓதாமலும் ஒது செய்யாமலும் உனக்கு தாய்ப்பாலே கொடுத்ததில்லைங்கிறாங்க அந்த அம்மா. ஸலவாத்துகளுடைய பரக்கத்தை பாருங்கள். இன்னைக்கு 90 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கள் வைங்க. 1 கோடி பேர்களுடைய ஈமான், ஒரு தனி ஒருவர், ஒரு இறைநேசரனுடைய அந்த உபதேசத்திற்கு 1 கோடி பேர்கள் களிமா சொல்ல வச்சிருக்கிறாங்கன்னு ஸலவாத்தினுடைய. நம்ம எத்தனை பேருக்கு களிமா சொல்லி கொடுத்துருக்குறோம்? வழிமார்கள் செய்த இதையெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியுமா? இது இந்தியாவினுடைய புரட்சி, இந்தியாவினுடைய பகுதியில் ஏற்பட்ட, இப்படி உலகம் முழுக்க ஆப்பிரிக்காவினுடைய இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு 7 அவுலியாக்கள் இறைநேசர்களை சொல்றாங்க. மலேசியா, இந்தோனேசியாவினுடைய 2 அவுலியாக்களுடைய இறைநேசர்களுடைய பெயரை சொல்றாங்க. நாடுகள் முழுக்க ஒரு பெரிய ஈமான புரட்சி கண்டது வழிமார்கள். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் தாண்டி வழிமார்களுக்கெல்லாம் நாதாவான, வழிமார்களுக்கெல்லாம் தலைவரான
கௌசுல் ஆலம், கௌசுல் ஆலம் குத்துபுல் அக்தாப் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. கௌசுனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அவங்க பார்வைப்பட்டாலே விலாயத்து கிடச்சிரும். அதான் கௌஸ். வலிமார்கள் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்குது. குத்துபுக்கு, கௌஸுக்கு அபுதால்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்த மகத்தான புரட்சி நமக்கெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். உலகம் முழுக்க அவங்களுடைய பயான்களால் ஈர்க்கப்பட்டு எவ்வளோ பெரிய முரீதுகள், எவ்வளோ பெரிய கூட்டம், அவங்க ஏற்படுத்தின மாற்றங்கள். பைத்துல் முகத்தஸ் 90 வருஷம், பைத்துல் முகத்தஸ் 90 வருஷம் கிறிஸ்தவ சிலுவை வீரர்களுடைய பிடியில் இருந்துச்சு. மீட்டி கொடுத்தது யார்? சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா யார் இவர்? சலாஹுத்தீன் அய்யூபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வால்ல ஷைஅன் லில்லாஹி யா ஷேக் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு எழுதியிருக்குமா? யார் இவர்? ஷேக் நாயகத்தினுடைய முரீது சலாஹுத்தீன் அய்யூபி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய வாப்பா இருக்கிறாங்களே நேரடியான ஹலீஃபா கௌஸ் நாயகத்தினுடைய. சின்ன வயசுல அவங்கள கூட்டு போவாங்க அவங்களுடைய சபைக்கு. ஒரு தடவை சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லாட்ட கேட்டாங்களாம், பல போர்களில் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, ஆனால் ஷஹாதத் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் ஒவ்வொரு போருக்கு போகும்போதும் ஷஹாதத் ஆகணும், மௌத்தாகணுங்கிற ஆசையில் தான் போவேன். ஆனால் எதிரியினுடைய வாள் என் கழுத்து வரைக்கும் வரும், ஆனால் அவங்களால என் கழுத்தை தொட முடியாது அந்த வாளால். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில எங்களுடைய வாப்பா கௌஸ் நாயகத்தில் எனக்கு அழைச்சிட்டு போகும்போது அவங்க என்னுடைய கழுத்தில் முத்தமிட்டாங்க, அதனுடைய பரக்கத்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்கிறாங்க. வலிமார்கள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குனாங்க. கௌஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு செய்த மகத்தான புரட்சி அது. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஷேகுமார்கள்ட்ட தான் போய் உட்கார்றாங்க. மஹமூது கஸ்னவி படையெடுத்தார் 16 தடவை படையெடுக்கிறார். திரும்ப திரும்ப தோல்வியில் போய் முடியுது. அப்போ அவருடைய ஷேக்கிட்ட போய் அபுல் ஹசன் கர்கானி ரஹமத்துல்லா தான் அவங்களுடைய ஷேக்கு. அந்த காலத்தில் எல்லாம் பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ஷேഖனுடைய முரீதாக தான் இருப்பாங்க, பையத்தில் தான் இருப்பாங்க. பெரிய நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஹாரூன் ரஷீத் பாதுஷா இருக்கிறாங்களே, எப்போவுமே தங்களுடைய சபையில் ஒரு ஷேகை வச்சுருப்பாங்க. புஹ்லூல் ஷேഖன், ஒரு ஷேഖனுடைய உபதேசங்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் ஷேகுமார்களுடைய உபதேசங்கள் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. புஹ்லூல் பார்க்க மஜ்தூபா இருப்பாங்க. அப்படித்தான் எப்போவுமே ஷேகுமார்கள் பெரியவங்க தங்களை எப்போவுமே அடையாளப்படுத்திக்கணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதை தாண்டி அல்லாஹ் அவங்கள வெளியே கொண்டு வருவான். அப்படித்தான் வெளிப்படுத்தப்படுகிறார்கள். அவங்க தங்களை எப்போவுமே வெளிப்படுத்தணும்னு காட்ட மாட்டாங்க, தங்களை எப்போவுமே அவங்களை வெளிக்காட்ட மாட்டாங்க. அல்லாஹ் அவங்கள என்ன செய்யறான்? ஒரு தடவை கடற்கரையில் உட்கார்ந்து மணலில் சின்ன சின்ன வீடாக செஞ்சுட்டு இருந்தாங்க. புஹ்லூல் சின்ன வீடாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஹாரூன் ரஷீத் பாதுஷா பெரிய மன்னர், அரசபையினுடைய பெரிய மன்னர், தான் மனைவியோடு அப்படி கடற்கரையில் அப்படி வாக்கிங் வந்தார். வந்து பார்த்தா புஹ்லூல் ஏதோ ஒரு மஜ்தூப் மாதிரி, ஒரு மஜ்னூன் மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறாரு. அப்போது இந்த அம்மாவுக்கு எப்போவுமே தரீக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவங்களுடைய மனைவி ஹாரூன் ரஷீத் பாதுஷா அம்மாவுடைய மனைவி ஜுபைதா அம்மா, அவங்களுக்கு எப்போவுமே தரீக்கத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. புஹ்லூல் அவங்க விஷயத்தில் ரொம்ப பெருசாக மனசில் நினைப்பாங்க. உடனே புஹ்லூல்கிட்ட போய் ஹாரூன் ரஷீத் கேட்டார், என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொர்க்கத்தில் வீடு செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. சொர்க்கத்தில் வீடு செஞ்சு வச்சுருக்கிறேன். உடனே இந்த அம்மா போய் ஒரு வீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த சுபைதா அம்மா ஒரு வீடு எவ்வளவுன்னு கேட்டுச்சு. ஒரு வீடு 1 தீனார்.
அப்படி எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன் அப்படின்னு ஒரு தீனாரை கொடுத்து ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னார், இப்போ அவர் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக செய்கிறாரு, நீ இப்படி அது ஒரு அப்படின்னு அந்த அம்மா ஒரு வீடு வாங்கிடுச்சு. இவர் என்ன செய்கிறாரு, ராத்திரி படுக்கிறாரு, கனவுல சொர்க்கம் காட்டப்படுது, வீடுகளாக இருக்குது. ஒரு வீட்டில் போய் இவர் உள்ள நுழைய போகிறாரு. உடனே இவர் தடுத்து நிறுத்துறாங்க, இது உங்கள் வீடு கிடையாது, உங்கள் மனைவியினுடைய வீடு அப்படின்னு சொன்னோன்னே இவர் முடிச்சிட்டாரு கனவுல. அல்லாஹ் அக்பர், சொர்க்கத்தினுடைய வீடு காட்டப்பட்டுச்சு. ஆக உண்மையிலே தவறிட்டோம்னு சொல்லிட்டு அவரை தேடி போகிறாரு. ஒரு இடத்துல போய் பிடிச்சிட்டாரு. புஹ்லூல், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன்னு ஹாரூன் ரஷீத் பாதுஷா மறுநாள், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். கொடுத்துடலாம். ஒரு வீடு எவ்வளவு அப்படின்னு கேட்டார். சொன்னார், ஒரு வீடு உனக்கு வேணும்னா உன் முழு ஆட்சி என்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நேற்று ₹1 தானே சொன்னீங்க, நேற்று ஒரு தீனார் தானே. ஷேக் சொன்னார், அது வீட்டை பார்க்கறதுக்கு முன்னால், இப்போ தான் பார்த்துட்டீங்க இல்லையா, பார்க்கறதுக்கு முன்னால் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புறது இருக்குதே, அதுதான் ஈமான்ல பெரிய ஈமான், அதுதான் பலமான ஈமான். கண்ணுக்கு முன்னால் காட்டின பின்னால் நான் நம்புறேன்னு சொன்னால் அல்லாஹ் அதை கபூல் செய்ய மாட்டான். அப்படித்தான் வருது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்கிறான். யௌமலா யன்ஃபஉ, ஒரு டயத்தில் ஈமான் கொண்டா கூட அது பலன் கொடுக்காது. எப்போ தெரியுமா, சூரியன் எப்போ மேற்கில் இருந்து உதிக்க ஆரம்பிக்குதோ அப்போ ஒருத்தர் களிமா சொல்கிறான்னு அல்லாஹ் அதை கபூல் செய்ய மாட்டான். சூரியன் கிழக்குல இருந்து உதிச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு 3 நாள் சூரிய உதயமே இருக்காது. 4வது நாள் சூரியன் உதிக்கும். எங்க இருந்து உதிக்கும்? மேற்குல இருந்து உதிக்கும். ஓ, சூரியன் மேற்குல இருந்து உதிக்கிற ஒன்று நடக்கும் இல்லையா, வித்தியாசமா. உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த கலிமாவுக்கு அல்லாஹ்ட்ட எந்த மதிப்பும் கிடையாது. பார்த்த பின்னால மலக்குமார்களை பார்த்துட்டோம், மரண நேரத்தில் மலக்குமார்களை பார்த்த பின்னால ஒருத்தர் வேக வேகமாக தௌபா செய்கிறாரு, களிமா சொல்கிறாரு, அல்லாஹ்ட்ட அது கபூல். பார்க்காம நம்புறது ஈமான் தான், அந்த ஈமான் அல்லாஹ்ட்ட பெரிய. வீட்டை பார்த்துட்டீங்க இல்லையா, பார்த்துட்டீங்க, ரேட் அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. பல நேரங்களில் எதுக்கு சொல்ல வருகிறேன், பெரிய பெரிய அரசர்களாக அன்றைக்கு இருந்தவர்கள் அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆட்சி அவங்க தான் நடத்துகிறான்னு. இல்லை, அவங்களோடு இருந்த வழிமார்கள் தான் தங்களுடைய ஆட்சியை அவர்கள் நெறிப்படுத்தி நடத்தி கொண்டு சென்றார்கள். 16 தடவை போர் எடுத்தும் தோல்வி, மீண்டும் தோல்வி. தன்னுடைய ஷேக்கிட்ட உட்கார்றாங்க மண்டிகிட்ட, அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட. அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹ், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு பரக்கத்துக்காக இந்த வெற்றி கிடைக்கணும். உடனே அவங்களுடைய ஜிப்பாவை எடுத்து இதனுடைய வசீலாவை வச்சு கேளுங்க அப்படின்ட்டாங்க. ஜிப்பாவை கொடுத்து இதனுடைய வசீலாவாக கேளுங்க. சரின்ட்டு அவங்களுடைய ஜிப்பாவை வாங்கிட்டு துவா செஞ்சுட்டு வெற்றி கிடச்சிருச்சு. 17வது தடவை போர் படையெடுத்தார், ஜெயிச்சிட்டு ஜிப்பாவை கொண்டு ஷேக்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய பரக்கத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், வெற்றி கிடச்சிருச்சு. இதனுடைய வசீலாவை வச்சு கேட்டேன். ஷேக் சொன்னாங்க, இதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியலை, இதை வச்சு நீங்கள் இப்படி கேட்டு இருக்கணும், படை வெற்றிக்காக கேட்டீங்க. படையில் உள்ளவங்க அத்தனை பேரும் களிமா சொல்லணும் கேட்டிருந்தா எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜிப்பாவினுடைய பரக்கத்தினுடைய வசீலாவை கொண்டு நீங்க எப்படி துவா கேட்டிருக்கணும். இப்படித்தான் வழிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய மாற்றங்களை நோக்கித்தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் தங்களுடைய சொற்கள் வார்த்தைகளால் கௌசுநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பேசினால் அந்த சபை எப்படி பல மையத்துகள் விழும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்புல இருந்து வரக்கூடிய வார்த்தை அது கல்பை தான் போய் தொடும். அவங்களுடைய கல்பு நேரடியாக பிரகாசமாக இருக்கும். அதுவெல்லாம் பாக்கியம் பெருமக்களே. அங்கே நின்று பேசப்படுகிற பொழுது, கௌசுநாயகத்தினுடைய மஜ்லிஸில் போய் உட்கார்ந்து அதை கேட்கிற பொழுது, அந்த வார்த்தைக்கு இருக்கிற குன் மஅல் காலிக் பிலா கல்க், குன் மஅல் கல்க் பிலா நஃப்ஸ், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்கிற வார்த்தை.
அல்லாஹுவோடு நீ ஹல்கு இல்லாமல் பார்த்துக்கோ, படைப்புகள் இல்லாமல் பார்த்துக்கோ, படைப்புகளோடு நஃப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோ. உலகத்தில் எல்லா தரீகாக்களையும் இணைத்தவர்கள், தஸவ்வுஃப் என்பது ஷரீஅத்தினை மீறியதல்ல, ஷரீஅத்துக்கு உட்பட்டதுதான். அது துறவரம் என்பது குடும்ப வாழ்க்கையை தாண்டியதல்ல என்று அற்புதமாக இந்த உலகத்திற்கு மிகச்சரியான காலகட்டத்தில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் ஈமானிய புரட்சி செய்த காலகட்டம்ங்கிறது அறிவியல் மேலோங்கி இருந்துச்சு. ஆன்மீகம் பெரிய அளவில் வறட்சி கண்டிருந்த காலகட்டம், தீனில் ஒரு பெரிய அளவில் பின்னோக்கி இருந்த ஒரு காலகட்டம். அறிவியல் வளர்ந்துருந்துச்சு, ஆனால் தீன் முடங்கி போயிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தீனுக்கு உயிர் கொடுத்து ஆன்மீக கருத்துக்களை இந்த உம்மத்திற்கு, உலகத்திற்கு மிக வேகமாக கொண்டு போய் சேர்த்து அந்த காலகட்டத்தில் உயிர் துடிப்புடன் 90-91 வருஷம் வாழ்ந்த கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் மிக அற்புதமான தஸவ்வுஃபுக்கான வழியை காட்டினார்கள். நிக்காஹ் செய்தார்கள், குழந்தை பெற்றார்கள், வியாபாரம் செய்தார்கள். வியாபாரம், ஒரு இறைநேசர் என்பவர், ஒரு அவுலியா என்பவர்கள் இவ்வளோ பெரிய ஷரீஅத்தையும் தரீகத்தையும் ஒரே பாதையில் நாம் இணைக்க முடியும் என்பதை அற்புதமாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள். அவர்கள் செய்த வியாபாரத்தினை பற்றி வரலாற்றில் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம், படித்திருக்கலாம். கப்பல்களில் சரக்கு அனுப்புகிற அளவுக்கு வியாபாரத்தை பெருசாக செஞ்சாங்க. அவுலியாக்கள், வலிமார்கள், நாதாக்கள்னு சொல்லி சொன்னால் என்னமோ அவங்க துன்யாவை விட்டு விலகி தான் இருப்பாங்க, துன்யாவுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, சம்பாதிக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒரு தப்பான ஒரு பார்வை, ஆன்மீகத்தை தப்பாக விளங்கி வச்சுருந்தவங்களுக்கு மத்தியில் ஆன்மீகத்தினுடைய சரியான பாதையை மிக அற்புதமாக காட்டினார்கள். மனைவியின் வழியாக, மக்களின் வழியாக, குடும்பத்தின் வழியாக, வியாபாரத்தின் வழியாக அல்லாஹ்வை பார்க்க முடியும். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை, துன்யாவை பற்றி அவங்க சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான ஒரு கருத்து. வைஹக்க அத்துன்யா ஃபில் யதி யஜூசு ஃபில் ஜைபி யஜூசு இத்ஹாருஹா லி சபபின் பினியத்தி சாலிஹின் யஜூசு அம்மா ஃபில் கல்பி லா யஜூஸ். அழகா சொல்லுவாங்க, துன்யாங்கிறது உன் பாக்கெட்டில் வச்சுக்கோ, அது கூடும். உன் ஜேப்பில் வச்சுக்கோ, கூடும். உன் கையில் வச்சுக்கோ, கூடும். அதை நீ சேர்த்து வச்சுக்கோ, ஒரு காரணத்திற்காக, சாலிகான நீயத்துக்காக அதை வச்சுக்கோ, கூடும். ஆனால் அம்மா ஃபில் கல்பு, கல்புல வச்ச லா யஜூஸ், கல்பு வரைக்கும் நீ அதை கொண்டு போகாதங்கிறாங்க. ஃபதஹுர் ரப்பானியில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிற அற்புதமான உபதேசம் அது. நீ கல்புக்கு கொண்டு போகாத. சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை, சம்பாதிங்க. அழகா சொல்றாங்க, ரெண்டு காரணம். லி சபபின், துன்யாவினுடைய காரணம் இருக்குது, துன்யாவில் வாழணும். பினியத்தின் சாலிஹா, ஒரு சாலிகான நீயத்துக்காக, சாலிகான நீயத்திற்காக நம்ம சம்பாதிக்கிறோம், தப்பு இல்லையே. சாலிகான நீயத்து என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு சாலிகான நீயத்து என்ன? யா அல்லாஹ், என் மனைவி மக்களை காப்பாற்றுறது, இது ஒரு நீயத்து. யா அல்லாஹ், என் பெற்றவங்களை காப்பாற்றுறது, இது ஒரு நீயத்து. யா அல்லாஹ், நான் தன்மானத்தோடு யார்கிட்டையும் கையேந்தாமல் வாழுவேன், இதுவும் சாலிகான நீயத்து. நான் யாருக்கு சம்பாதிக்கிற நீயத்து என்னங்க? யார்கிட்டையும் நான் என்ன செய்ய மாட்டேன், தேவையாகி நிற்க மாட்டேன். இந்த மாதிரி சாலிகான நீயத்துக்கு செய்யுங்க, தப்பு இல்லை. அது பாக்கெட்டில் வைங்க, கையில் வைங்க, வீட்டில் வச்சுக்கோங்க, சேர்த்துக்கங்க. ஆனால் அம்மா ஃபில் கல்பி லா யஜூஸ்ங்கிறாங்க. இதயத்தில் அதுக்கு பெருசாக மதிப்பு கொடுத்துடாதீங்க, கல்பில் அதுக்கு பெருசாக மதிப்பு கொடுத்துடாதீங்க. அவங்க செய்யாத வியாபாரமா? சரக்கு கப்பலில் சரக்கு அனுப்புகிற அளவுக்கு பெரிய வியாபாரி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. கௌஸ் நாயகம் ஒரு புறத்தில் ஆன்மீகம், இன்னொரு புறத்தில் வியாபாரம், குடும்பம், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். 4 மனைவி, 48 பிள்ளைங்களுக்கு மேலே ஒரு குடும்பம், அவ்வளோ பெரிய குடும்பம் நடத்துனவங்க கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தினுடைய பேரரசர்கள் எல்லாம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிடியில் இருந்தாங்க. பெரிய வியாபார அவருடைய கப்பல், கௌசுநாயகத்தினுடைய கப்பல் கவுந்துட்டு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஒருத்தர் வந்து சொன்னார், உங்கள் சரக்கு கப்பல் கடலில் மூழ்கிடுச்சு. உடனே கொஞ்ச நேரம் அப்படியே தலை இப்படி குனிஞ்சாங்க, குனிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்தி வந்துச்சு, இல்லை தவறான செய்தி, கப்பல் இல்லை, சரக்கு உங்கள் கப்பல் இல்லைங்கிற மாதிரி வேறு கப்பலுங்கிற மாதிரி செய்தி வந்த உடனே கொஞ்சம் நேரம் குனிஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா. கௌசுநாயகத்தில் கேட்டாங்க, ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறீங்க,
இல்லை நான் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது என் கப்பல் கவிழவில்லை என்பதற்கோ அல்லது கவிழ்ந்தது என்பதற்கோ நான் அதை சொல்லலை. இரண்டையும் என் கல்பு எப்படி எடுத்துச்சுன்னு நான் பார்த்தேன். எனக்கு ஒரு இழப்பு வந்துச்சு, என் கல்பு கவலைப்படுதான்னு பார்த்தேன், கல்புல கவலை இல்லை. மறுபடியும் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, என் கல்பு துள்ளி குதிக்குதான்னு பார்த்தேன், அதுவும் துள்ளி குதிக்கலை, அமைதியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இப்படிப்பட்ட இதயத்தை தந்திருக்கானே. நஷ்டம் வரும்போதும் லாபம் வரும்போதும் ரெண்டையுமே சமமாக எடுத்துக்கிற அளவுக்கு இதயங்கள் அல்லாஹ் எனக்கு தந்தான். அம்மா ஃபில் கல்விலா யூஸ், இதுதான் கல்புல எதுவுமே இல்லாமல் இருக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே நீ ஹலீலாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நண்பரா, ஆனால் அவர் பெரிய வசதிக்காரராக இருக்கிறாரு, பெரிய வசதி படைத்தவராக இருக்கிறாரு, இவ்வளோ வசதியோடு வாழ்கிறாரு, ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நீ வந்து ஹலீலா தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தாலா சொன்னால், அவர் வசதியானவர் தான், செல்வ செழிப்போடு தான் இருக்கிறார், ஆனால் அதுவெல்லாம் அவருடைய வீட்டில் கையில் சொத்தில் இருக்குமே தவிர அவருடைய கல்புல அது மேலே மதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணா போய் சோதிச்சு பாருங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பி வச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய கல் மேலே உட்கார்ந்துருந்தாங்க, கல் மேலே உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுடைய ஆட்டு மந்தைகளை நாய்கள் மேய்த்து கொண்டிருக்கிறது, 12,000 நாய்கள், அதை பாதுகாக்கிற நாய்கள் மட்டுமே 12,000. அப்போ ஆடுகள் எப்படி லட்சக்கணக்கான ஆடுகள் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் மேய்ஞ்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாயினுடைய கழுத்துலையும் தங்க பிளேட்டு போட்டிருக்கிறாங்க, தங்க வட்டு. அதில் வந்து இன்ன துன்யா நஜீஸ், துன்யா நஜீஸு, அந்த நஜீஸு இந்த நஜீஸிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அந்த இதில் துன்யா நஜீஸு, இது எதில் எழுதியிருப்பாங்க, தங்கத்தில் எழுதியிருப்பாங்களாம் அந்த வட்டில். ஒவ்வொரு 12,000 நாய்கள் அது மேய்த்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சாதாரணமாக ஒரு முசாஃபிர் மாதிரி போய் அந்த கல்லுக்கு மேலே உட்கார்ந்துருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, இவ்வளோ உங்கள் சொத்து தானே அப்படின்னு. ஆமாம், எல்லாமே என் சொத்து தான், ஏதாவது ஒரே ஒரு ஆடு கொடுங்களேன், நான் ஒரு முசாஃபிராக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவிக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது திக்ர் தெரியுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது திக்ர் தெரியுமா, புதுசாக ஏதாவது திக்ர் தெரிஞ்சால் சொல்லணும். ஆமாம், ஒரு திக்ர் தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அது எவ்வளோ பெரிய திக்ராக இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது, ஒரு சாதாரண முசாஃபிராக வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போவுமே யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது இல்மு கற்றுக்கலாங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு தஸ்பீஹ் நான் சொல்லட்டுமா, சுப்பூஹன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இந்த தஸ்பீஹ் அப்படின்னு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இது வரைக்கும் கேட்காத தஸ்பீஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆளை பார்த்தா சாதாரணமாக இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய தஸ்பீஹ் சொல்கிறீங்களே, நான் கொஞ்சம் மனப்பாடம் சொல்ல மறந்துட்டேன், இன்னொரு தடவை சொல்லுங்களேன். இன்னொரு தடவை சொன்னால் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. என் ஆட்டு மந்தையில் என் சொத்தில் பாதியை கொடுக்குறேன்னாங்க. ஒரு தடவை தஸ்பீஹுக்கு பாதி சொத்தை கொடுத்துறங்கிறாங்க. சுப்பூஹன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் வாயால் கேட்கணும், இன்னொரு தடவை சொல்லுங்களேன், எனக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது, சொன்னால் என்ன கொடுப்பீங்க, சொத்து முழுசாக நான் கொடுத்துறேன், முப்பூரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கண்ணா. ஒரு தடவை சொல்லுங்க, ஒரு தஸ்பீஹுக்கு மூலா சுத்தமாக சொன்னாங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. எல்லாத்தையுமே தந்துட்டீங்க, இனி என்ன பண்ணுவீங்க, சொன்னால் என்ன தருவீங்க, என்ன வேணால் அடிமையாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. என்ன வேணால் அடிமையாக எடுத்துக்கோங்களேன். சுப்பூஹன் குத்தூஸுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். அல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பே நீ நண்பனா தேர்ந்தெடுத்தது சரியான தேர்வு தான். இவ்வளோ பெரிய சொத்து வச்சும் அவர் உள்ளத்தில் அது மேலே ஒரு மதிப்பும் கிடையாது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்கள் சொத்து யாருக்கு வேணும், உங்கள் சொத்து யாருக்கு வேணும், நீங்களே வச்சுக்கோங்க, நான் சோதிக்க தான் வந்தேன் நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நான் கொடுத்தது திரும்ப வாங்குற பழக்கம் இல்லை அன்பளிப்பு, நீங்கள் கொண்டு போங்க. இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கே கொண்டு போவா சொன்னாங்க. நான் முதல்ல பைத்துல் மாலை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு, அது வரக்கூடிய விருந்தாளிகள் வரக்கூடிய எல்லாத்துக்கும் இப்னு சபீல் வழிபோக்கர்களுக்கு ஒரு பைத்துல் மாலை முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த சொத்தை வச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ எனவே வழிமார்களும் நாதாக்களும் இந்த வாழ்க்கையை தான் சொல்லித்தராங்க. உலகத்தில் நம்ம அனுபவிக்கலாம், சம்பாதிக்கலாம், இது தவறு கிடையாது. ஆனால் அதனுடைய சொத்தின் மீதான மஹப்பத்தை கல்புல பெருசாக என்ன செய்யாதீங்க. இதைத்தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குன் மஅல் காலிக் பிலா ஹல்க். நீ ரப்போடு நீங்க நெருங்குங்க, அல்லாஹ்வுடன் தொடர்புல இருங்க, ஆனா ஹல்க் குறுக்க வராம பார்த்துக்கங்க. அது என்ன ஹல்க்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், குல் இன் கான ஆபாஉக்கும் அப்னாஉக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும். 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். உங்க பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவிமார்கள், உங்கள் குடும்பம், உங்கள் வியாபாரம், உங்கள் வீடு, நீங்க சேர்த்து வச்ச சொத்து.
இந்த 8ம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு பெருசாக முஹப்பத்து கல்புல ஏற்படுத்த வேண்டாம். வந்துட்டுன்னா ஃபதரப்பசு, அப்படி வந்துருச்சுன்னா முசீபத்து உங்கள் சொத்துல வந்துடும்ட்டான் அல்லாஹ். நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ அதில் என்ன வந்துடும். ஹைர், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான. இந்த உலகத்தில் வலிமார்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள் அவர்களுடைய பார்வை ஈமானிய புரட்சி செய்தது, அவர்களுடைய பேச்சு ஈமானிய புரட்சி செய்தது, அவர்களுடைய சுஹபத்தும் நட்பும் தோழமையும் ஈமானிய புரட்சி செய்தது, அவர்கள் செய்த அமல்கள் அஹ்வால்கள் ஈமானிய புரட்சி செய்தது. இந்த உலகத்தினுடைய ஈமானிய பிரகாசமான இந்த வாழ்க்கைக்கு வலிமார்கள் தான் மிகப்பெரிய ஆதாரமும் அஸ்திவாரமும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் பரவியது யாரால் என்ற தலைப்பின் கீழ் அற்புதமான உரையாற்றிய ஹதரத் பெருந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பங்கெடுத்த உலமா பெருமக்கள், பெரியோர்கள், ஜமாத்தார்கள் தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பத்தம் என்றென்றும் உண்டாவட்டுமாறு துஆ செய்து வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபக்கீர் லபை ஜமாத் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமது வாழ்நாள் முழுக்க வலிமார்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஃபக்கீர் லபை ஜமாத் மஸ்ஜித் சார்பாக துஆவையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.